அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத் தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல பல. இன்றைய தேதி 2/12/2024 திங்கட்கிழமை காலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தினுள் அமைந்துள்ள ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்திற்கு மாவட்ட தலைவர் சென்றிருந்தார். அப்பொழுது அங்கே மாநகர் கிளையின் தலைவர் திரு நடராஜன் மற்றும் துணைத் தலைவர் திரு மகாலிங்கம் ரிட்டையர்ட் பிடிஓ, நடராஜன் ரிட்டையர்ட் தாசில்தார், ரெண்டு பேரும் ஓய்வு பெற்று ரொம்ப வருஷங்களாச்சு. 2 பேருமே வரக்கூடிய ஓய்வூதியர் தின விழா 17/12/2024 அன்று மதுரை மாநகர் கிளை விழா எடுக்கிறது சார். அதை நாங்கள் முக்கிய பேச்சாளியாக சொற்பொழிவாற்றுபவராக மாவட்ட கருவூல அலுவலரை போட்டிருக்கிறோம். அவர்கள்ட்ட ஒப்புதல் வாங்கிட்டு தான் அந்த பத்திரிக்கையில் போட்டிருக்கிறோம். நேரடியாக பத்திரிகை பிரிண்ட் ஆகி வந்த பிறகுனால நேரடியாக கொண்டு கொடுத்து அவங்கள வர சொல்லி சொல்கிறதுக்காக நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் ஐயா அப்படின்ட்டு சொன்னார்கள். ட்ரெஷரிக்கு போயிட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர் போய் பார்க்குறதுக்கு. அவங்க பேர் மதிவதனி, புனிதராணி. அவங்க பேர் திருமதி புனிதராணி பிஏ, கருவூல அலுவலர் மதுரை மாவட்டம். இதுதான் அவங்களோட பத்திரிகை 17/12/2024 மதுரை மாநகர் ஆதார கிளையின் பேரவை கூட்டம் மற்றும் ஓய்வூதியர் தின விழா ரெண்டையுமே சேர்த்து 17/12/2024 அன்று கலெக்டர் ஆஃபீஸுக்கு உள்ளேயே, மதுரை கலெக்டர் ஆஃபீஸுக்கு உள்ளேயே அமைந்துள்ள ரெவென்யூ ஆஃபீஷியல்ஸ் அசோசியேஷன் பில்டிங், அதாவது ஆர்ஏ கூடலிங்கம் பிள்ளை அவர்கள் பெயரிட்டிருக்கிறார்கள். அவர்கள் பெயர் அதில் வச்சுருக்கிறாங்க. அந்த பில்டிங்கில் நடத்துவதற்கு திரு நடராஜன் அவர்கள் மதுரை மாநகர் கிளையின் தலைவர் பல்வேறு முன்னேற்பாடுகளை அவர் செய்து வருகிறார். சாப்பாடுக்கு ஆக்கிறதுக்கு சில ஆட்களை சொல்கிறாரு. லெட்டர் ஆஃப் கம்யூனிகேஷன் எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்ருக்காரு, கார்டு போட்டுட்ருக்காரு. அது தொடர்ந்து கிட்டத்தட்ட 1 மாதமாக அந்த பணி தொடர்கிறது. அவருக்கு புதுசாக தேர்வு செய்யப்பட்ட அந்த சங்கத்தின் அங்கத்தினர்களை வைத்துக்கொண்டு மற்றும் யாரெல்லாம் எழுதுறதுக்கு முடியுமோ அவர் பேரோட உதவியையும் நாடி அவர் அந்த பணியை செய்து வருகிறார். ஆக அந்த இன்விடேஷன் நான் கொண்டு கொடுத்துட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாருங்க. திருமதி புனிதராணி பிஏ, கருவூல அலுவலர் மதுரை மாவட்டத்தை நேரில் பார்த்து கொடுத்து வந்துடுறோம்னு போயிருக்காருங்க. காலையில் போனார். அது போயிட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து வந்தார். அதுக்கிடையில் ஆர்ஒஏ சங்கத்தின் மதுரை மாநகர் கிளையின் இணைச் செயலாளர் திரு சீனிவாசன் அவர்கள் சார், எனக்கு நவம்பர் மாதம் வரைக்கும் தான் மூத்தோர் குரல் 3 ஆண்டு சந்தா இருக்குது. அது 30ஆம் தேதியோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கு உண்டான புக்கும் எனக்கு 26, 27 கிடச்சி போச்சு. அதாவது நவம்பர் மாதத்திற்குரிய மூத்தோர் குரல் தனக்கு வந்து விட்டது. 30/11 எனக்கு 3 இயர்ஸ் பீரியட் முடியுது சார். அதனால் இன்றைக்கு தான் ஒர்க்கிங் டே. அதனால் 2/12/2024 அன்று திங்கட்கிழமை நான் பணம் கட்ட வந்துள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு 550 ரூபாய் கொண்டு அவர் இந்த நம்ம மணி ஆர்டர் ஃபாரம் அதெல்லாம் எழுதி கொண்டு போய் எழுதிக்கிட்டு இருந்தார். எழுதிட்டு இருந்த மணிக்கு மதுரை மாநகர் கிளையின் தலைவர் திரு நடராஜன் அவர்கள்ட்ட நேரடியாக கொடுத்து, ஐயா இந்த தொகையை அனுப்பிச்சிருங்க, மணி ஆர்டர் ஃபாரம் வாங்கி காசு மணி ஆர்டர் பண்ணுறது காசு 20 ரூபா கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அவர். ஆக மொத்தம் 550 மூத்தோர் குரல் 3 ஆண்டுகளுக்குரியது. 550 ப்ளஸ் 20 அந்த மணி ஆர்டர் செலவு ப்ளஸ் 5 ரூபாய் அந்த கவர் எழுதி அந்த ரெசிப்ட் மணி ஆர்டர் ரசீதை ஒட்டி அவங்களுக்கு அனுப்புறதுக்கு மாநில மையத்திற்கு மாநில பொருளாளர்களுக்கு அனுப்புவதற்காக அதையும் சேர்த்து ஆக மொத்தம் 575 550 மாதாந்திர பத்திரிகைக்கு உண்டான 3 இயர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ரேட், 20 ரூபா மணி ஆர்டர் ரேட், 5 ரூபா போஸ்டேஜ் செலவு. ஆக கிட்டத்தட்ட 570 ரூபா அவர்கிட்ட சொன்னோடனே அவர் ஸ்டாம்ப் வச்சுருந்தார் 5 ரூபாய்க்கு. அதை கொடுத்துட்டார், அனுப்பிச்சி விட்ருங்க சார் அப்படின்னு. அதனை கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் ரிட்டையர் ஆன வயசான ஒருத்தர் மணி என்று நமது அலுவலகத்திற்கு அடிக்கடி செல்வார். அவர்கிட்ட கொடுத்தியாப்பா கொண்டு இந்த மணி ஆர்டர் பண்ணிவிட்டு வா, ஏத்தாப்பில் காந்திநகர் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, அங்கேயே மணி ஆர்டர் பண்ணிட்டு வா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்து விட்டார் திரு நடராஜன் அவர்கள். ஆக அந்த ஒர்க் நடந்து இந்த வேலைகள்லாம் நடந்து முடிஞ்சிட்டு இருக்கும்போதே திடுப்புன்னு ஒரு 12-12.15 மணி அளவுக்கு மாவட்ட துணைத் தலைவர் திரு ஜெயராமன் அவர்கள், சார் நான் என்னால் இன்றைக்கி ஆஃபீஸுக்கு வர முடியாது, அதாவது ஆர்ஒஏ பில்டிங்க்கு நான் இன்றைக்கி வரல, வேறு எனக்கு பணிகள் இருக்குது, ப்ரைவேட் ஒர்க் இருக்கிறதுனால நான் வரல சார். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு இறப்பு செய்தி ஒன்று எனக்கு கிடச்சிருக்கு.
யாருன்னு கேட்டால் சமுத்திரபாண்டியன்னு வட்டாட்சியராக பணிபுரிந்தவர், அவர் வந்து இறந்துட்டாருங்கிற தகவல் வந்திருக்கு சார். இதை கொஞ்சம் நம்ம சங்கத்தில் சொல்லி நம்ம ஆட்கள் கொஞ்சம் அவரை போய் ஹானர் பண்ணுறதுக்கு, அவரோட வீட்டுக்கு போய் ஒரு மலர் மாலை அணிவித்து ஹானர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்கிட்டார். தன்னால் வர இயலாதனால இந்த காரியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சார், இல்லை நான் தான் வந்திருக்கணும், நானும் வருவேன் அப்படின்னு சொன்னார். இன்று நான் வெளியூர் போகிறதுனால வர இயலாது, எனவே நம்ம மாணவர்களின் அங்கத்தினர்கள் இல்லை தலைவர் மாவட்ட தலைவர் எல்லாம் சேர்ந்து போய் இதை பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அது மேட்ரு இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணோடனே இது யார் மூலம் வந்துச்சு என்ன ஏதுன்னு பார்த்தா ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்ஓ அவர் தான் இந்த மெசேஜை போட்டிருந்தார். போட்டவுடனே அதுக்கப்புறம் பழைய மாவட்ட தலைவர் மாவட்ட மைய அலுவலகத்திலே ஆர்வ அலுவலகத்திலே மாவட்ட செயலாளராக பணிபுரிந்த அவரும் திடீர்னு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி எனக்கும் தகவல் வந்திருக்குங்க, அவர் வீடு எல்லாம் எனக்கு எங்கேன்னு தெரியாது, கொஞ்சம் அவருக்கு போய் மலர் மாலை செலுத்தணும் சார் அப்படின்னு அவரும் சொன்னாருங்க. பழைய தலைவர் பழைய செக்ரட்டரி, அவர் ஒரு டிப்டி கலெக்டர் ரிட்டையர்டு. 2 பேர்ட்டு தான் கிட்ட வந்துருச்சு. சரி, மாநகர் கிளையில் அன்பர்கள்லாம் கூடி பேசிகிட்டு இருந்தாங்களா, அவங்ககிட்ட போய் சொல்லி, சார் கடந்த காலாண்டு செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் போட்டிங்க என்னென்னு, இனிமேல் வந்து இந்த மாதிரி ஓய்வு பெற்றாளர் சங்கத்தில் அங்கத்தினர்கள் யாராக இருந்தாலும் அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிது. நான் உடனே போய் மாநகர் கிளையில் இருந்து போய் ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-6 பேர் போய் அவங்கள நேரடியாக போய் அவங்களுக்கு அவங்க குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லி, அடுத்தாப்பில் ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளையும் சொல்லி கொடுத்து வந்து எல்லாம் சொல்லிட்டு வரணுங்கிற தீர்மானம் போட்டிருந்தீங்களே, அந்த மணிக்கு இன்றைக்கி யார் வரப்போறியா வீட்டுக்கு அப்படின்னு சொன்னோடனே எல்லாம் 17-12 2024 ஓய்வூதிய தின விழா நடத்துவதற்கு உண்டான கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் மாவட்ட தலைவர் போய் சொன்ன உடனே மாநகர் கிளை தலைவர் எந்திரிச்சிட்டார். சார் நான் வர்றேன் சார் அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் அர்ஜுனன்னு புதுசாக ஒரு மெம்பர் சேர்ந்துருந்தார். அவரையும் அழைச்சி கொண்டு 3 பேருமாக ஒரு 1:15 மணி இருக்கும் அவங்க வீட்டுக்கு புறப்படுற போது. அவங்க யாகப்பா நகர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த யாகப்பா நகர்லேயே இன்னும் கொஞ்சம் தள்ளி சூனா ஸ்டோர் தாண்டி யாகப்பா நகர், அதை தாண்டி அறிஞர் அண்ணா தெருவில் ஒரு குடியிருப்பதாக சொல்லி ஓய்வு பெற்ற டிஆர்ஓ ரிட்டையர்ட் ராஜேந்திரன் அவர்கள் மெசேஜ் போட்டிருக்காரு. சார் அவர் 3ஆம் தேதி தான் அவர் உடலை எடுக்கிறாங்க, அதனால் வந்து இன்றைக்கி போய் பார்த்துறது நல்லது அப்படின்ட்டு மாவட்டத்தில் சொன்னோன்னே மாநகர தலைவரும் மாவட்ட தலைவரும் அந்த அர்ஜுனன் 3 பேரும் ஒரு ஆட்டோ பிடிச்சி ஒரு தொகையை பேசி போகிற வழியில் அண்ணா பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அங்கே வந்து மலர் மாலை, நல்ல ஆள் உயரத்துக்கு கொஞ்சம் குறைவான பெரிய ரோஜாப்பூ மாலையை வாங்கிட்டு நேராக யாகப்பா நகருக்கு அறிஞர் அண்ணா தெருக்கு போனோம். அங்கே போனோடனே எல்லாம் அவங்களோட உறவினர்களெல்லாம் இருந்தாங்க. எல்லாம் உள்ள ரூமில் அவரோட பாடியை கண்ணாடி பழையிலே வைத்திருந்தார்கள். அவர்கள்ட்ட போய் எல்லாம் விசாரித்ததில் இவங்களோட சம்சாரம் யார் அப்படின்னு கேட்டு இந்த இருக்கிறாங்க. பையன் இருக்காரான்னு சொன்னோடனே பையன் வந்து அமெரிக்காவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. இந்த மாதிரி இறப்பு செய்தி கிடைத்தோன்னே அவர் அமெரிக்காவிலேருந்து கிளம்பி பெங்களூருக்கு வந்துட்டார். வந்து பெங்களூர்லேருந்து மதுரை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காருங்கிற தகவல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி 1:30 மணி வாக்கில் 1:45 மணி இருக்கும் இன்று மதியம் சொல்லிகிட்டு இருந்தோன்னா அப்போ மனைவி இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட தலைவர் தான் கைப்பட ஒன்று எழுதிட்டு போயிருந்தார். இந்த மாதிரி நீங்கள் வந்து 2 பேருக்கு இறப்பை வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஒன்று வந்து அவர் எந்த கருவூலத்தின் மூலம் கிளை கருவூலத்தின் மூலம் பென்ஷன் வாங்குறாரோ அந்த ஆஃபீஸருக்கு உடனடியாக ரிப்போர்ட் பண்ணணும். இத்தனாம் தேதி இறந்துருக்கிறாரு, இன்னார் பென்ஷனரு, அவரோட பிபிஓ நம்பர் போட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிடணும் ஒரு பெட்டிஷன் ரூபத்தில் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே போல் எந்த பேங்க் மூலம் அவர் வந்து பென்ஷன் ட்ரா பண்ணுறாரோ அந்த பேங்க்குக்கு இமீடியட்டாக இன்ஃபர்மேஷன் கொடுத்து, ஐயா சாமி கணவர் வந்து இத்தனாம் தேதி இறந்து போனார் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கும் சொல்லி அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எஸ்பி பாஸ்புக் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்தீங்கன்னா அவங்க உடனே நிறுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வழிதொகையெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து பரவாயில்லை இவ்வளோ முறைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எப்படியும் டெத் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு எப்படியும் 1 வாரம் 10 நாள் ஆகும், இல்லை உங்களோட அணுகுமுறையை பொறுத்து வந்து சீக்கிரம் வாங்கவும் செய்யலாம், என்னோட கார்ப்பரேஷன் ஏரியா இது அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு ஒரு வாசகம் எழுதுங்க. இந்த மாதிரி இன்னார் இத்தனை மணிக்கு உடல்நலக்குறைவு காரணமாக இறந்து விட்டார், அவர் இறப்பு சான்றிதழை நாங்கள் வந்து கூடிய விரைவில் வாங்கி மாவட்ட கருவூலத்திலும் பேங்க்லேயும் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷனை கொடுத்து வச்சிட்டிங்கன்னா அதை அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்களுக்கு ஆறுதலாக இருந்தது. மலர் மாலையை அந்த இறந்த சமுத்திரபாண்டியன் உடலுக்கு மாலை செலுத்தி மாவட்ட தலைவர் வந்து ஒரு வள்ளலார் பாட்டிலிருந்து ஒரு தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம் வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் மலரடியின் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம் காயாது கனியாகி
கலந்தே நிற்கும் தெய்வம், கருணை நீதி தெய்வமுற்றும் காட்டு வைக்கும் தெய்வம், சேயாக ஏனை வளர்க்கும் தெய்வ மகா தெய்வம், சிற்சபையில் ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம் என்று திருவருட்பிரகாச வள்ளலார் பாடிய திரு அருட்பாவிலிருந்து ஒரு பாட்டினை அந்த இறந்த திரு சமுத்திரக்கணியன் அவர் அருகே சென்று சமுத்திர பாண்டி அவர்களின் உடல் அருகே நின்று உளமுருக பாடினார். அவருக்கு நல்ல மேன்மையான பதவி கிடைக்கணும் மேலே ஒருத்தர் என்று வேண்டிக் கொண்டார். அதே போல் அங்கேருந்து அதுக்கப்புறம் திரும்பி 3 பேருமாக எல்லாம் சொல்லிவிட்டு பெட்டிஷன்லாம் எழுதி கொடுங்க அப்படிங்கிற அட்வைஸ் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி மதுரை மாநகர் கிளைக்கு வந்து சேர்ந்தோம். ஆக ஒரு வகையில் இறந்த திரு ஜி சமுத்திரபாண்டி அவர்களின் ஆன்மா சாந்தி விடைய இந்த வாயிலாகவும் இந்த 3/2/2024 தான் 3/12/2024 அன்று தான் அவர் உடம்பு அடக்கம் செய்ய இருப்பதாக அந்த மெசேஜில் போட்டிருந்தாங்க. இதை ஆஃபீஸில் இருக்கும்போது கேள்விப்பட்ட உடனே நீலாராம் அவர் தாசில்தார் இருந்து ரிட்டையர் ஆனவர், அதே போல் இன்னொரு வட்டாட்சியர் முத்துசாமி அவங்க 2 பேரும் சார் எங்களுக்கு ஸ்கூட்டர் இருக்குது, நாங்கள் தனியாக நேராக விசாரிச்சுக்கிறோம், நீங்கள் ஆட்டோவில் போகிறவங்க போயிருங்க சார் அப்படின்னு சொன்னோன்னு தான் மாவட்ட தலைவரும் மாநகர தலைவரும் அர்ஜுனன் அப்படிங்கிற ஒரு நியூ மெம்பர் ஜாயின் பண்ணியிருக்கார். அவரோட சேர்த்து மலர் மாலையெல்லாம் வாங்கிக்கொண்டு அவருக்கு அவர் உடலுக்கு மரியாதை செலுத்தி சங்கத்தில் மூலமாக நாங்கள் என்ன உதவி செய்ய வேண்டுமோ உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு ஃபேமிலி பென்ஷன் கிடைப்பதற்கு உண்டான உதவிகள் அனைத்தையும் செய்வோம் என்று மதுரை மாநகர கிளை தலைவர் திரு பி நடராஜன் அவர்களிடம் உறுதியளித்து விட்டு வந்தார். ஆக அந்த வகையில் இன்றைய நாள் கழிந்தது ஒரு பயனுள்ள நாளாக அமைந்தது என்று சொல்லி காணொலியை நிறைவு செய்வது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் தலைவர். என்னென்னு கேட்டிங்கன்னா, சமுத்திரபாண்டி இறந்தது இன்னும் பாதி பேருக்கு தெரியல. அவர் சர்வீஸ் வந்து ரிட்டையர் ஆகி எப்படியும் 15 வருஷத்துக்கு மேலே ஆகிருக்கும் போல். அவர்கள் காலத்திலே பணிபுரிந்தவர்கள் அவர்களுக்கு தெரிகிறது. மற்றபடி ரீசெண்டாக அப்பாயிண்ட் ஆனவங்களுக்குலாம் அது ஒன்றும் சரியாக தெரியல. எனிவே நம்ம ரிட்டையர்டு ஆஃபீஸில் அசோசியேஷனில் கூடியிருந்தவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு அவர் தெரிந்த நபராகத்தான் இருந்திருக்கிறார். சமீப காலங்களில் அவர் ஒரு 4-5 வருஷம் அந்த பக்கம் வர்றதில்லை சார். அதுக்கு முன்னாடிலாம் ரெகுலர்லி வில் பி அட்டெண்டிங் ரிட்டையர்டு ஆஃபீஷியல் அசோசியேஷன் சார்னு எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. எல்லாம் மனவெல்லாம் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்குங்க. அவர் மனைவியிட்ட தான் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கு. பையன் வந்து அமெரிக்காவிலேருந்து பெங்களூர்லேருந்து வந்துட்டுருக்கான்னு சொல்கிறாங்க. எனிவே வந்து எல்லா ப்ராசஸும் முடிகிறதுக்கு 4 வரைக்கும் ஆகும். எனவே இது வரைக்கும் செல்லாதவர்கள், அவருக்கு ரொம்ப வேண்டியவர்கள், அவரை உடலுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்ற நபர்கள் இந்த காணொலி காட்சியை கண்டுவிட்டு யாகப்பா நகர் கடைசி தெரு, அதில் வந்து ஒரு தெரு இருக்குது. அதில் வந்து யாகப்பா நகரில் அறிஞர் அண்ணா தெரு அப்படிங்கிறதான் கடைசியாக இருக்குது. அதில் தான் இதெல்லாம் போட்டிருந்தாங்க, தாட்சி ஷெட்டெல்லாம் போட்டு ஒரு மாதிரி அந்த ஒரு கூரையா கோயிலில் போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதனால் வந்து இதுவரை விசாரிக்காதவர்கள் அவர்களுக்கு சந்தர்ப்பப்பட்டால் அவர்கள் நேராக போய் விசாரிச்சுக்கலாம் என்பதை சொல்லி மதுரை மாவட்ட தலைவர் தன்னுடைய உரையை நிறைவு செய்கிறார். அனைவருக்கும் வணக்கங்கள் பல. நன்றி.